இங்க கும்ஃபு கத்துக்கிறதுக்காக ஒருத்தன் ஒரு மாஸ்டர் கிட்ட போனப்போ ஃபர்ஸ்ட் அந்த மாஸ்டர் அங்க இருந்த ஒரு கிணத்து மேல ஏறி புஷ்அப்ஸ் எடுக்க சொல்றாரு. அட கும்ஃபு கத்துக்கிறது ரொம்ப ஈஸி போலன்னு நினைச்சு அவனும் புஷ்அப்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா மாஸ்டர் 2 முட்டைகளை எடுத்து அவனோட கைகளுக்கு அடியில வச்சுட்டு இப்போ புஷ்அப்ஸ் எடுன்னு சொல்றாரு. ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாம அவன் அந்த முட்டை மேல அழுத்தி உடைச்சிடுறான். அன்னைக்கு நைட்டு மாஸ்டர் அதே முட்டைகளை அவனுக்கு பொடி மாஸ் போட்டு கொடுக்கறாரு. அட இது ரொம்ப டேஸ்டா இருக்குமேன்னு அவனும் பசியில அதை விரும்பி சாப்பிட்டுறான். அடுத்த நாள் மாஸ்டர் ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு வந்து அவன் புஷ்அப்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அவனோட முதுகுல வைக்கிறாரு. அவ்வளவுதான், வெயிட் தாங்காம அந்த முட்டைகள் ரெண்டும் உடைஞ்சு போகுது. அன்னைக்கு நைட்டும் அதே உடைஞ்ச முட்டைகளை மாஸ்டர் அவனுக்கு கலக்கி நல்லா சாப்பிடுன்னு கொடுத்துடுறாரு. அவனும் வேற வழி இல்லாம சாப்பிடுறான். அப்படியே ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் முதுகுல அந்த பெரிய கல்லை வச்சு புஷ்அப்ஸ் எடுக்க கத்துக்கிறான். அதுக்கப்புறம் போக போக மாஸ்டர் அவனை 3 விரலால புஷ்அப்ஸ் எடுக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 விரலால புஷ்அப்ஸ் எடுக்க சொல்றாரு. 2 மாசம் கடுமையான பிராக்டிஸுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த உடைஞ்ச முட்டைகளையே தினமும் சாப்பிட முடியல. ஆனா ஒரே விரலால அந்த வெயிட்டான கல்லை முதுகுல வச்சுட்டு புஷ்அப்ஸ் எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு இப்போ ஸ்ட்ரென்த் வந்துருது. இதனால அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். இதுக்கப்புறம் அவன் அந்த உடைஞ்ச முட்டைகளை டெய்லி கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டிய அவசியமும் இல்ல. ஆனா அடுத்த நாள்ல இருந்து மாஸ்டர் அவனோட ஆர்ம் ஸ்ட்ரென்த்தை கூட்டுறதுக்காக அவனோட கைகள்ல ஒரு பெரிய பார்பெல்ல தூக்கி போடுறாரு. அப்போ வெயிட் தாங்காம ஆரம்பத்துல கொஞ்சம் பெண்ட் ஆகுறான். அதுக்கப்புறம் அவனோட கைகளை ஸ்ட்ரைட் ஆக்கி அவனோட ஆர்ம் ஸ்ட்ரென்த்தால அதை அப்படியே தூக்கி வைக்கிறான். அதுக்கப்புறமா அதை மெல்ல உருட்டி அவனோட விரல்கள் கிட்ட கொண்டு வர்றான். உடனே அதை தூக்கி அவன் முன்னாடி இருந்த ஒரு பெரிய மரத்துல தூக்கி போட்டு திரும்பவும் அவனோட கைகளால அதை அப்படியே பிடிச்சு அந்த வெயிட்டை தாங்கி நிற்கிறான். அடுத்ததான் மாஸ்டர் ஒரு பெரிய ரப்பர் பேண்டை எடுத்து அவனோட கைகள்ல சுத்தி இழுத்து மாட்டி விடுறாரு. உடனே அந்த ரப்பர் பேண்ட் அவனை அப்படியே பின்னாடி இழுத்து கொண்டு போகுது. இருந்தாலும் அவன் விடாம அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து அந்த ரப்பர் பேண்டை இழுத்து முன்னாடி வர்றான். அதுக்கப்புறம் கீழே இருந்த 2 பெரிய கல்லை தூக்கி சுத்திட்டு அவன் முன்னாடி இருந்த பெரிய மரத்துல தூக்கி போடுறான். இதையெல்லாம் பார்த்து நானா இப்படியெல்லாம் பண்றேன்னு அவனே பெருமைப்பட்டுக்கிறான். அடுத்ததா மாஸ்டர் அவனை அங்க இருந்த உட்டன் ஸ்டேக்ஸுக்கு இடையில பிராக்டிஸ் பண்ண விடுறாரு. அப்போ ஃப்ரண்ட்ல இருக்கிற ஸ்டேக்கை அடிக்கும் போது பின்னாடி இருந்து இன்னொரு ஸ்ட்ரைக் வந்து அவனோட முதுகிலேயே பலமா அடிக்குது. அதை பார்த்து மாஸ்டர் சிரிக்கிறாரு. அப்படியே தொடர்ந்து விடாம அதுங்க கூட ஃபைட் பண்ண கத்துக்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மர ஸ்ட்ரைக்ஸோட ரிதத்தை தப்பே பண்ணாம கத்துக்கிறான். 1 மாசம் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லா பக்கமும் இருந்து வர்ற அட்டாக்ஸை சக்சஸ்ஃபுல்லா ஃபேஸ் பண்ண கத்துக்கிறான். அவன் ரொம்ப ஆர்வத்தோட கஷ்டப்பட்டு டெய்லி உழைக்கிறத மாஸ்டர் பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த மாஸ்டர் அவன்கிட்ட இதுக்கப்புறம் ஃபைனல் சீக்ரெட் மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக் கொடுக்க போறதா சொல்றாரு.